எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தீபாவளி ரெசிபி பார்த்திங்கன்னா டேட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய நட்ஸு சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட செஞ்சுடலாம். பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. வெள்ளை சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா விதவிதமாக சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் டேட்ஸ் பர்ஃபி செஞ்சு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனிமிக்காக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தினமுமே இதை சாப்பிட கொடுக்கலாம். இந்த டேட்ஸ் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. டேட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து பர்ஃபி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இது முழுக்க உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கானான்னு சொல்லுவாங்க, இல்லை தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திங்கன்னா ஒரு 175 ரூபா வருது. இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இருந்ததுன்னா ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் ஏதாவது ஒரு கப்பு அளவு எடுத்திங்கன்னா, நல்லா கோபுரமாக பேரிச்சம்பழம் எடுத்திங்கன்னா அதே கப்பால் 3/4 கப்பு அளவுக்கு நீங்கள் கொப்பரை தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. அதே கப்பில் பாதி அளவு கப்புக்கு வெல்லத்தை பொடிச்சு வச்சு கொடுங்க. இப்போ நீங்கள் வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளறதுக்கப்புறம் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மக்கானா கூட உங்கள் விருப்பம்னு சொன்னேன் சேர்க்குறது. அத்திப்பழமும் அது மாதிரி தான். அத்திப்பழம் நான் ஒரு 5 பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன். பம்கின் சீட்ஸ் அதை ஒரு 50 கிராம், எல்லாமே இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்தா ஒரு 25 கிராம். முக்கியமாக அதில் பாதாம் பிசுன்னு சேர்க்குறேங்க. இது எதுக்காக நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பாதாம் பிசுனா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கல்கண்டு மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கசகசா சேர்க்குறேன். கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதுக்கு ஏலக்காய் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், சுக்கு பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், அதே போல் முந்திரியும் பாதாமும் ஒரு 50 கிராம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் அவசியம் இருக்கணுங்க. மற்ற எல்லா பொருட்களையும் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொப்பரை தேங்காய்லாம் கொஞ்சம் அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா நிறைய காணும். இப்போ பாருங்கள், எல்லா நட்ஸையும் நான் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அத்திப்பழம் நறுக்கி வச்சுருக்கேன். பாதாம் முந்திரி பிஸ்தா நறுக்கி வச்சுருக்கேன். பேரிச்சம்பழத்தையும் உள்ளே இருக்க சீடு எடுத்துகிட்டு அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிக்சியெல்லாம் தேவையில்லை, இதை அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வாணலியில் இந்த மக்கானாவை நல்ல ஒரு வாணலி சூடாக எடுத்துனா 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகிடுங்க. அந்த அளவுக்கு வறுத்தா போதும், நிறம் மாறக்கூடாது. இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதுக்காக தான் நான் அதை சேர்க்கணும் அப்படிங்கிறேன். அடுத்தது கொப்பரை தேங்காய். என்ன தான் நம்ம கொப்பரை அப்படிங்கிறது ட்ரை கோகோனட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த பர்ஃபி நல்லாயிருக்கும். அடுத்து வெள்ளரி விதை. வெள்ளரி விதை ஆல்ரெடி நான் வறுத்தது தான், இருந்தாலும் உங்களுக்கு வறுக்கணுங்கிறதுக்காக ஒரு முறை எடுத்து நான் வறுத்து காமிக்கிறேன். அதே போல் பம்கின் சீட்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. அதுக்காக தான் முதல்ல வாணலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு 1 பை 1 காமிக்கிறேன். பரங்கி விதையும் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சது தான், அதனால் 1 நிமிஷத்துக்குள்ளே நான் வறுத்து உங்களுக்கு எடுத்து வச்சுட்றேன். நார்மலாக நீங்கள் வறுத்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகும். படபடன்னு பொரியணும், அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். அடுத்தது 2 டீஸ்பூன் கசகசா, இதையும் சேர்த்து வறுத்துடலாம். அரப் கண்ட்ரீஸில் கசகசா பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் கசகசா இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து நீங்கள் இந்த பர்ஃபி பண்ணலாம். ஒரு 1/2 கப்பு நெய், அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் முதல்ல சேர்த்துருக்கேன். இந்த நெய்க்கு தகுந்த மாதிரி இந்த பாதாம் பிசினை கொஞ்சம் நம்ம கல்கண்டு மாதிரி கொஞ்சம் அடித்து பொடி பண்ணி நெய்யில் வறுக்கணுங்க. சட்டுன்னு உங்களுக்கு வறுபடாது. ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் நம்ம அதை கொஞ்சம் உடச்சிட்டு இந்த மாதிரி நெய்க்கு தகுந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கணும். நாங்கள் இதை பார்த்திங்கன்னா அண்டு உண்டை அப்படின்னு சொல்லுவோம். பாதாம் பிசின் அப்படிங்கிறது ஒரு பசத்தன்மை உள்ளது இல்லையா, அதாவது அதனால தான் அது அண்டு உண்டை அப்படிம்போம். இப்போ மீதி இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா மணம் வருங்க. லைட் ப்ரௌன் கலர் மாறணும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் மாறக்கூடாது. இதையும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா நட்ஸோட தேங்காவோட எல்லாத்துலேயும் சேர்த்துடலாங்க. இப்போ அடுத்தது இதே நெய்யிலேயே நம்ம இந்த வெல்லத்தை சேர்க்க போகிறோம். பாக்கி இருந்த நெய் முழுக்க சேர்த்தாச்சு. இப்போ இந்த பொடிச்ச வெல்லம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வெல்லத்தை பொடிச்சுக்கணுங்க. இதை தண்ணி விட்டு பாகெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த நெய்யிலேயே உங்களுக்கு இந்த வெல்லம் கரையணும். பார்த்தீங்களா, நல்லா நெய் சூடாக இருந்தால் கண்டினியூஸாக கரண்டியால் திருப்பிகிட்டே இருந்தால் நல்லா வெல்லம் கரைஞ்சி சேர்ந்துருங்க.
ஓரளவுக்கு கேரமலைஸ்டு சுகர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும். நம்ம உடனே அடுப்பையும் நிறுத்திடணும். பொடி பொடியாக நறுக்கி வச்ச இந்த அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பு கண்டிப்பாக நம்ம நிறுத்தியிருக்கணுங்க. ஏன்னா அடுப்புலேயே வச்சு கிளறின்னு இருந்தால் இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நெய்யில் தான் உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஹார்டாக போயிடும். அதனால் அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம், அத்திப்பழம் நல்லா வெந்து கொடுத்துட்டு நல்லா மசிக்க வருங்க. அதனால் இதை வந்து மிக்சியில் நம்ம அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு மிக்சியில் அரைக்க முடியாது, பிளேடே வீணாக போயிடும், இல்லை ரொம்ப சத்தம் கேட்கும். இப்போ பாருங்கள் நல்லா சூடாக இருக்கப்போ நான் கரண்டியால் மசிக்க மசிக்க நல்லா சேர்ந்து வந்துடுத்து பாருங்கள். அந்த வெல்லத்தோடு நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆகிருக்கு அத்திப்பழம், பேரிச்சம்பழம். அவ்வளோதாங்க. இது கூட நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு பர்ஃபியாவோ லட்டாவோ பிடிக்கலாங்க. அவ்வளோ சிம்பிள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஒரு 5 மாதத்துக்கு மேலே அனிமிக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. ஹேர் லாஸ் ஆகிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குமே ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாகிடுவாங்க. டெய்லி ஒரு உருண்டை தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த மக்கானாவை நான் மிக்சியில் பொடி பண்ணி வந்திருக்கேங்க. இதெல்லாம் நல்லா ஒரு பைண்டிங் கொடுக்கும். நம்ம ஒரு பர்ஃபி எடுத்து சாப்பிட்டா கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது. அதுக்காக தான் இந்த மக்கானாவை பொடி பண்ணியாச்சு. நெய்யில் வறுத்த பாதாம் பிசுனை பொடி பண்ணியாச்சு. ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி அதையும் சேர்த்தாச்சு. வறுத்து வச்ச தேங்காய்லேருந்து மற்ற அத்தனை நட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வாணலி சூடாக இருக்குங்க. அடுப்புலேருந்து இறக்கிட்டு நிதானமாக கிளறணும். இந்த மாதிரி கிளறப்ப உங்களுக்கு ஸ்வீட் போகாத மாதிரி தெரிஞ்சால் தாராளமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாங்க. திரும்பவும் நம்ம வெல்லம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள் நல்லா ஓரளவு கை பொறுக்கிற சூடு வர்றப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. பொதுவாக இந்த பர்ஃபிலாம் நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப கையில் ஒட்டக்கூடாது. கடைசியாக நான் வறுத்து வச்ச அந்த கசகசாவும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்களேன். அப்படியே வாணலியில் ஒட்டாமல் வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்பட்டதுங்க. பாருங்கள் நான் ட்ரேயில் செட் பண்ண போகிறேன். இது ஒரு பர்ஃபி மாதிரி பண்ண போகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நெய்லேயே வெல்லத்தை நல்லா கரைய விட்டதுனால நல்லா உங்களுக்கு ஒரு பைண்டிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து செட் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் நம்ம இந்த அப்பள குழவி இருக்குது பார்த்தீங்களா, சப்பாத்தி போடுறது, அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து செட் ஆகிடுங்க. இப்படி தான் உங்களுக்கு ஸ்வீட் ஷாப்லலாம் இந்த மாதிரி பர்ஃபிலாம் தயார் பண்ணுறாங்க. நல்லா ஒரு டைட்டாக இருக்கும். இது மேலே திரும்பவும் நான் கொஞ்சம் கசகசா அப்படி தூவுறேன். பிஸ்தா பருப்பு இருந்தால் அதையும் கொஞ்சம் தூவுனா உங்களுக்கு அங்கங்கே ஒரு பச்சை கலர் தெரியும். அதே போல் வாடின ரோஜா இதழ்கள் அதை கூட நீங்கள் மேலே தூவலாங்க. பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா அதை செட் ஆகிட்டுங்க. இப்போ பிளேட்டில் வச்சது போக மீதியை நான் லட்டு பிடிக்க போகிறேன். பாருங்கள் செட் பண்ண உடனே நான் பட்டர் பேப்பர்லேருந்து எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லாவே செட் ஆகிருக்கு. இதை தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த டேட்ஸு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை, அந்த மிக்ஸை வந்து லட்டு மாதிரி பிடிக்கிறேன். இப்படி தான் நாங்கள் லட்டு பிடிப்போம். அதனால தான் அன்ட்டு உண்டை அப்படிமா. உண்டைன்னா லட்டு, அண்டுன்னா அந்த பசை. அதுதான் பாதாம் பிசனை சேர்க்கறதுனால தான் நாங்கள் அண்டு உண்டைன்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கெஸ்ட்டாக யார் வீட்டுக்காவது போகிறப்ப அவங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு 1/4 கிலோ பேரிச்சம்பழம் இருந்தால் போருங்க. 1, 2 நட்ஸை போட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக லட்டு பிடிச்சி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லட்டு பிடிச்ச பிறமும் அது மேலேயும் கொஞ்சம் நான் அந்த கசகசாவை கோட்டிங் கொடுக்குறேன். இதே நீங்கள் ரோலாக கூட பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் அப்படிம்பாங்க. பட்டர் பேப்பரில் வச்சு ரோல் மாதிரி சுற்றி நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணலாங்க. ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக கட் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக அந்த பட்டர் பேப்பர் எடுக்க வருது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அந்த ஷேப்பே போகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகிருக்கும். இப்போ நல்ல ஒரு பெரிய கத்தி எடுத்துன்னு, இது வந்து ஆக்சுவலாக நான் ஆவக்காய் நறுக்கிறதுக்காக மஸ்கட்லேருந்து வாங்கிட்டு வந்த கத்திங்க. அந்த அளவுக்கு இது டைட்டாக இருக்கும். ஆனால் அதுக்காக ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நாம் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே எனக்கு இந்த டேட்ஸ் பர்ஃபி கிடச்சிருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கும் அதிகமாகவே சொல்லுவாங்க. 1/4 கிலோ பேரிச்சம்பழம், நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் 50 கிராம் எடுத்திருக்கோம். என்ன பொருட்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணாலே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நான் ஒன்று எடுத்து பிரித்து காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். சாப்பிட்றதுக்கு வயசானவங்கள்லேருந்து சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்களேன். கடலை மிட்டாய் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காதீங்க. பிரித்து பார்த்தா அந்த பேரிச்சம்பழம்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக அந்த பர்ஃபி இருக்கும். எல்லா வயசில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே தீபாவளிக்கு இந்த மாதிரி டேட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து பர்ஃபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.